வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி விசாக நட்சத்திர சனி பெயர்ச்சி பலன்கள் 2026. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி பெற்று எத்தகையான நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறார் என்பதையும், தடைகளும் சில நேரங்களில் கஷ்டங்களும் இருந்தால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் வாக்கிய கணித ரீதியாக பெயர்ச்சி பெற்று 2½ ஆண்டு காலம் ராசிக்கு 6இல் அமர்ந்து எத்தகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்ட துலாம் ராசி. மீதமுள்ள ஒரு பாதம் விருச்சக ராசியில் இருக்கும். இது குரு பகவானின் நட்சத்திரம். உயர்ந்த குணமும் விட்டு கொடுக்கின்ற தன்மையும், எதையுமே ஆழமாக சிந்தித்து அறிவாற்றலால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி. மற்றவர்களிடத்தில் கெட்டவர், அவர் சரியில்லாத ஆள், அவங்க கிட்ட பேசாதீங்க, இப்படியெல்லாம் ஒரு மனப்பான்மை உங்களிடத்தில் இருக்காது. குரு பகவானை பொறுத்தவரையில் குரு பகவான் எவ்வளவு நல்லவர் என்றால், 12 ராசிகளில் பெயர்ச்சி பெற்று அமரும்போது 12 ராசிக்கும் நல்ல இடத்தில் அமர்ந்து விட்டால் நற்பலன்களை தடையில்லாமல் தரக்கூடிய வெள்ளை மனம் படைத்த குரு பகவானின் நட்சத்திரம்தான் உங்கள் நட்சத்திரம். இத்தகையான மிகப்பெரிய ஒரு நற்குணமும் நல்ல சிந்தனையும் உள்ள உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி பெற்று அமருவது என்பது 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்றாலே பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமருகிறது என்றால், இதனால் வரையில் நோயால் பிரச்சனையா, கடனால் பிரச்சனையா, எதிரிகளால் பிரச்சனையா, உங்களை வாழ விடாமல் எதிர்ப்புகளும் ஏளனங்களும் இருக்கிறதா, கோர்ட்டு கேஸு வழக்கு, சொத்தால் பிரச்சனை, பகையால் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமருகிறார் என்றால் இந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்பும் கட்டாயமாக கிடைக்கும். இது யோக காலம். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களாகப்பட்டது உங்களுக்கு சொல்வதை விட அதிகமாக கூட நடக்கலாம், இல்லை ஓரளவுக்கு மட்டும் நற்பலன்களாக இருக்கலாம். அதற்கு காரணம், நான் சொல்லக்கூடிய பலன் இருக்காது. இப்போ விசாக நட்சத்திரம் என்பது உங்களுடைய நட்சத்திரம். ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பேசும் பொருள். யோக தசாவா, வஞ்சனை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசாவா, நன்மைகளுக்கு குறைவிருக்காது, அதிர்ஷ்டங்களுக்கு குறைவிருக்காது. கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவா, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்ல போறீங்கன்னு அர்த்தம். நீசம் பகை பெற்ற கிரகத்தினுடைய தசாவா, நன்மைகள் நடக்கும்,
கூடவே பிரச்சனைகளும் கெடு பலன்களும் நடந்து கொண்டிருக்கும். 6, 8 பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசாவா ஒரு நன்மை நடக்கிறதுக்குள்ள 2 கெடு பலன்கள் நடந்துவிடும். இவ்வளவு ரகசியம் இருக்கு. ஒருவருக்கு ராசி பலன் என்று சொல்லிவிட்டாலே பொது பலன்களாக சொல்லிவிடலாம். சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வராருங்க, நன்மைகள் நடக்க போகுது. குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வராருங்க, பொருளாதாரத்தில் உயர்வு கிடைக்க போகிறது. 5 ஆண்டுகளாக கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகிறது சனி பகவானால். ஆனால் அது அதிகப்படியான நற்பலன்களா, இல்லை பேருக்கு நற்பலன்கள் என்று இருந்துவிட்டு போய்விடுமா என்றால் அதற்கு முழுமையான காரணம் தசாவாகத்தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் பாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சரி, சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து விட்டார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த 1, 2, 3 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இப்பொழுது பொருளாதார உயர்வும், எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும், தொழிலில் இருந்து வந்த தடையும் தாமதங்களும் எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் அனைத்தும் விலகி நல்ல நிலையில் இருக்கும். மிகவும் நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய காலம். நன்மைகளை மட்டும் சொல்லிவிட்டு எப்பொழுதுமே நான் போகிறது கிடையாது. காரணம், நன்மை என்று சொன்னாலே மனம் சந்தோஷம் அடையும், நிம்மதி அடையும். இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. அடுத்தது வரக்கூடியது ஒரு கெட்ட நேரம்னு சொன்னால் அதை ஆழமாக சிந்தித்து பல பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்மளை நாம் காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் வரும். ஜாதகத்தை பொழுதுபோக்காக பார்ப்பவர்களுக்கு நன்மை நடக்கும்போது நடக்கட்டும் பார்த்துக்கலாம், கெட்டது நடக்கும்போது நடக்கட்டும் அதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற மனம் அவர்களுக்கு இதைத்தான் நினைக்கும். அந்த வகையில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் என்பவர் 2.5 ஆண்டு காலமும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் இருக்கிறது, வக்ர நிவர்த்தி பெறுகின்ற காலம் இருக்கிறது. இவருடன் இணைந்து குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நடக்கும். குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வந்துட்டா சனி பகவான் தருவார், குரு பகவான் சில பிரச்சனைகளை தருவார். ராகு கேதுக்கள் நல்ல இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கும். கெட்ட இடத்திற்கு சென்று விட்டால் கெடு பலன்களாக இருக்கும். சனி பகவான் இப்பொழுது நல்ல இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து, இதற்கு முன்பதாக உங்களுக்கு இருந்து வந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்னொரு முறை சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்றால் 30 வருஷம் ஆகும். சரி, 30 வருஷம் பொறுத்து 6ஆம் இடத்துக்கு வரதா இருக்கட்டும். 6ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பயிற்சி பெற்றால் கண்டக சனியாக வந்து விடுவார். கண்டக சனியிலிருந்து பயிற்சி பெற்றால் அஷ்டம சனியாக வந்து விடுவார். இது நல்ல நேரம். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் நடக்கும் என்று சொன்ன ஜோதிடர்கள் கண்டக சனியும் அஷ்டம சனியும் பற்றி சொல்லி இருந்தால் நான் மிகவும் கவனமாக இருந்திருப்பேன். அந்த கெடுதல்களை வராமல் தடுத்திருப்பேன்ற வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல நேரத்தில் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க. அடுத்தது கெட்ட நேரம் அல்ல, மிக கெட்ட நேரமாக இருப்பதினால் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை முடித்துவிட்டு உங்களையும் நீங்கள் செய்கின்ற தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி
நிலையான ஒரு இடத்தில் அமர்ந்துடுங்க. இதுதான் உங்களுக்கு அறிவுரையாக எடுத்துக்க வேணாம். ஏதோ உங்களுடைய நலன் விரும்பி உங்களுக்காக உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் சொல்கிறதா எடுத்துக்கோங்க. நான் துலாம் ராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்கிறதில்ல, 12 ராசிக்குமே இதை தான் சொல்லுவேன். இப்போ நல்ல நேரங்க, அடுத்தது கெட்ட நேரம். இப்போ கெட்ட நேரம், அடுத்தது நல்ல நேரம் என்பதை சிதற தேங்காய் உடைத்தது போல பட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன். இதிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளவும் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரவும் முயற்சி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.